பல்வேறு நலத்திட்டங்கள் வந்தது. இப்ப முதல்வர் அவர் ஸ்டாலின் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எடப்பாடியார் என்ன சொல்றாரு? முதல் கையெழுத்து நான் என்ன கையெழுத்து போடுவேன் என்று சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தரேங்கிறாரு. யார் 10,000 கொடுப்பா? இந்த மாதிரி அள்ளியே கொடுக்கிற மனப்பான் மனசு யாருக்கு வரும்? எடப்பாடிக்கு தான் வரும். அவங்க இருக்கா டோக்கன் தரானா 2,000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க. நீ இந்த கடைக்கு எடுத்து போனா அதுல கமிஷன் கேட்டு வாங்கிடுவான். கமிஷன் வாங்கிட்டு ஏதாவது பழசெல்லாம் விற்காதெல்லாம் தள்ளி விட்டு மீதி எனக்கு கொள்ளாண்டுவான். ஆனா இவரு அப்படி இல்ல, 10,000 ரூபாய் முழுசா அவங்க கையில கொடுக்குறாரு. நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம். 10,000 ரூபாய்க்கு அடுத்த கையெழுத்து குடும்பத்துக்கு அட்டைக்கு 2,000 ரூபாய் இந்த தலைமார்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அடுத்தது இந்த பெண்களுக்கெல்லாம் கல்வி கடன் தருகின்றார். விவசாய கடன், ஒட்டுமொத்த விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறார். கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்கின்றார். கல்வி கடன் கொடுக்கிறார். கல்வி கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். குடும்பத்தில் பிரிட்ஜ் தரேன்னு சொல்லி இருக்கின்றார். இவரு கூட சூடாக தண்ணி கொடுக்கிறாரு. அவர் எனக்கு ஜிலிஜிலன் தண்ணி தரங்கிறாரு, பிரிட்ஜை தரங்கிறாரு, இப்படி ஸ்கூட்டி தரங்கிறாரு. 5 லட்சம் பேருக்கு 25,000 ரூபாய் மானியத்துல ஸ்கூட்டி தரங்கிறாங்க. இதெல்லாம் யார் யார் பண்ணுவார்? நம்மளுடைய எடப்பாடி செய்வார். அந்த எடப்பாடிக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடி செய்வார். இப்படி ஒரு கூட்டணி தான் நமக்கு தேவை. திமுகவுக்கு தெரியாம ஓட்டு போட்டோன்னு வச்சுக்க, திமுக வந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னொரு 5 வருஷத்துக்கு இதே போட்டு போடுவோம். மத்திய அரசு நிதி தரவில்லை, மத்திய அரசிடம் நிதி வரவில்லை, மத்திய அரசு நிதி வழங்கிவிட்டது, சீதாராமன் நிர்மலா சீதாராமன் கொடுக்கவில்லை, இப்படியே சொல்லிட்டு இன்னொரு 5 வருஷம் போட்டுடுவோம். நம்ம பிள்ளைங்களாம் காஞ்சி கருவாடாயிடும். அதனால தயவு செய்து உங்க ஓட்டை இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். நம்முடைய முதல்வர் எடப்பாடி தான். முதல்வர்களே சிறந்த முதல்வர் யார் என்று சொன்னால் எடப்பாடி தான் சிறந்த முதல்வர். ஏன்னா இவர் உடம்பு சரியாகுது, இவர் முடியல, இவர் பிள்ளைங்க தான், இவரோட மாப்பிள்ள தான் கட்சி நடத்திருக்கிறார். இவர் ஒண்ணும் இல்ல. ஆனால் நம்முடைய எடப்பாடியார் நல்ல தேவாக வைக்கமானவர். அவரே எதையும் இறங்கி செய்யக்கூடியவர். அவர் இறங்கினா வயல் அப்படி வேஷம் அடிச்சுக்கிட்டு இறங்கினா மக்களுடைய குறையை கேட்கக்கூடியது. ஸ்டாலினை இறங்கி நடந்தாரு, கரும்பு தோட்டத்தில் கடந்தாரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ஷூ 50,000 ரூபாய் ஷூ. அந்த 50,000 ரூபாய் ஷூ சேத்துல நடையக்கூடாது, சிமெண்ட் தரை போட்டு கொடுக்குறான் வயல்ல. சிமெண்ட் தரையில வயல்ல நடக்கிற ஒரு முதலமைச்சரை உலகத்துல முதல் பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஷூமையா போடக்கூடாது, கொள்ளையில சிமெண்ட் தரை போட்ட முதலமைச்சர் இவரு கிடையாது. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. தமிழ்நாடு இதோட அதோகதி தான் முடிவு போச்சு. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நல்லா போன வாட்டி எம்பி எலெக்ஷன்ல சொன்னானுங்க, எம்பி எலெக்ஷன்ல எம்பி சீட் கொடுங்க. டெல்லிக்கு போனோம். நீங்க தமிழ்நாட்டு தலைவர், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர், நீங்க நல்ல சட்டமன்றத்தில் நில்லுங்க, எந்த தொகுதி கேட்டாலும் கொடுக்குற ஒரு புண்ணியமா ஸ்டாலின் சீட்டே கொடுக்கல. என்னன்னு போய் கேட்டா அங்கேருந்து பிரேமலதா கூப்பிடுறாங்க, கூப்பிட்டாருக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்க அவர்களுக்கு தெரியாது, வாங்கினவனுக்கு தெரியாது, கொடுத்தவனுக்கு தெரியாது. அது 250 கோடி 250 கோடி பணம் ஒரு ராஜ்யசபா சீட்டு வர. இதாங்களா நடக்குது. நானும் வேலுமுருகன்லாம் கத்துன்னு உங்களுக்கு கத்திரி கிடக்குறோம். வேலுமுருகனையும் கட்டி விட்டானுங்க, எங்களையும் கட்டி விட்டான். பழி வாங்கணுமா இல்லையா? எவ்வளவு சீட்டு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறீங்களோ அவ்வளவுக்காக நீங்களாம் எனக்காக கை கொடுத்தீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு 71 வயசு. எனக்கு 71 வயசு. 15 பேர் இருப்பேன். முரட்டு போய் மாவன் நல்லவனாயிட்டேன். அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் ஏமாத்திட்டாங்க. அதுக்காக சொல்றேன், என்ன ஏமாத்திட்டாங்க. 71 வயசு. 76 வயசுல எப்படி இருப்பேன்னு தெரியாது. உடம்பு மோசமா போனாலும் சீட் கொடுத்தது எனக்கு. அப்பதானே அவங்களுக்கு வேலை செய்ய முடியும். கொடுக்க மாட்டேங்கிறான். நான் ஒரு மெம்பர் கிடையாது, நான் ஒரு வார்டு கவுன்சிலர் கிடையாது, இவராட்ட நான் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒரு அமைச்சர் கிடையாது. உங்கள வருவேன். உங்களுடைய அன்பு சகோதரர் நான், எங்கள் குடும்பத்தில் வருவேன். அந்த ஒரு அன்பு, அந்த பாசம் எனக்கு போதும். இருக்காரு. எனக்கு அப்பா மட்டும் அந்த காலத்துல இருந்து எனக்கு துணையா இருக்காரு. இப்படி நல்லவங்களோட சேர்ந்து வாழறது எனக்கு மகிழ்ச்சி தருது. ஆனால் இருந்தாலும் விடக்கூடாது. சீட்டு கொடுக்கலையா எனக்கு? என்ன சொல்றீங்க?
அதுக்காக தான் வந்தாலும் மெனக்கட்டு முடியாந்துருக்க. அங்க இது என்ன ஒரு வேப்பூரை முடிச்சுட்டு வேப்பூருக்கு முன்னாடி எடுத்து போயிட்டேன். உளுந்தூர்பேட்டை முடிச்சுட்டு வேப்பூரை முடிச்சுட்டு கள்ளக்குறிச்சி முடிச்சுட்டு அம்மா 9 மணிக்கு வருமே என்ன வச்சிருக்க போறாரு நம்ம தலைவர். ஒரு 15 பேரோட இருப்பான்னு பார்த்தா இல்லைன்னா 5000 பேர் ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சல்யூட். ஸ்டாலின் சொன்னாரு, ஸ்டாலின் காங்கிரஸ் பார்த்து சொன்னாரு பினிஷ். நம்ம எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினுக்கு பினிஷ். அவர் திரும்ப மகனை திரும்ப வரைய கூடாது. இன்னொரு வாட்டி ஒரு தப்பி தவிர அவர் முதலமைச்சர் ஆகிட்டோம். இன்னொரு வாட்டி விடாதீங்க. எடப்பாடி தான் நமக்கு சரியானவர், நமக்கு மோடி தான் நல்லவர். இவரை போலவர்கள் தான் நமக்கு எம்எல்ஏ வர வேண்டும். இவர்களை தான் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்தால்தான் நம் குடும்பத்துக்கு நல்லது. நம்முடைய சமுதாயத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக கேட்கிறோம். ஜாதி வாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதை செய்கின்றேன் என்று சொல்லுவார் நம்முடைய அன்பு தலைவர் எடப்பாடி தான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதற்காக அவர் வாக்களிக்க வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். இவ்வளவு காலதாமதமாக அன்பு தம்பி அன்பு சகோதரன் வந்திருந்தாலும் எனக்காக பெருந்திரளாக நீங்கள் எல்லாம் காத்திருந்து என்னுடைய பேச்சை கேட்டு எனக்காக ஆதரவு தருவேன் என்று சொல்லுகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும்